அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த வாரத்தில் பிட்காயின் ப்ரைஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்காயினோட ப்ரைஸ் அரௌண்ட் 107,500 வரையும் போயிட்டு அங்கேருந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சது எதிர்பார்த்த மாதிரியே. இந்த டம்ப் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்இ கேப் ஒன்று வந்து வெயிட்டாக இருக்குது இந்த இடத்துல. அதாவது 93,000 92,000 ஒரு கேப் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கேப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண பார்ப்பாங்க வேல்ஸ். அண்ட் ஆல்சோ வீக்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 92K சப்போஸ் தாண்டி கீழே வருது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 85,000 பக்கம் வந்து இருக்குது. அண்ட் இந்த 85,000 போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சைக்கிளில் இந்த ஆரஞ்சு லைன்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து பாசிபிள் டாப் டேட்ஸு. ஸோ கடைசி டாப் டேட்னு சொல்லிட்டு ஒன்று வரைஞ்சி வச்சிருப்பேன். இந்த சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 100 டே மூவிங் அவரேஜ் பக்கம் வந்து பிடிசி ப்ரைஸ் வந்தே இருக்காது. அது எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜஸ் தான் வந்து வந்திருக்கும். ஸோ அப்படி வரும்போது 100 டே இஎம்ஐ தொட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கும். அதனால் இந்த ஃபைனல் வீக் இருக்கு பாருங்க, அந்த ஃபைனல் வீக்கில் லோக்கல் டாப் ஒன்று எடுத்துட்டு அங்கேருந்து பிட்காயினோட ப்ரைஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணி போயிருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைக்கிளோடைய கடைசி டாப் டேட் எங்கே இருக்குது அப்படின்னா 24th நவம்பர் பக்கம் வந்து இருக்குது. அண்ட் பிடிசியோட ப்ரைஸ் இன்னும் 100 டே இஎம்ஐ வந்து தொடலை. ஸோ அதனால தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 100 டே இஎம்ஐ தொடறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த ஜோன் வந்து பிடிசியோட ப்ரைஸ் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல பை பாயிண்டாக வந்து இருக்கும். என்ன டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தெரியும், நான் பிடிசி மூவ்ஸை வச்சு பிஎன்பி ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த 92K பக்கம் வந்துச்சு அப்படின்னா மேபி ஒரு 30% இங்கே வந்து வாங்கிப்பேன். அந்த அங்கேருந்து தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா மீதி இருக்க 70% இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க, இந்த ரேஞ்சில் வரும்போது வந்து பிஎன்பியா வந்து வாங்கிப்பேன். ஏன்னா கண்டிப்பாக இங்கேருந்து வந்து நல்ல பவுன்ஸ் வந்து வரும். அண்ட் ஆல்சோ இந்த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவ் நியூஸும் வந்து இருக்குது. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, சிபிஐ டேட்டா வந்து வரப்போகுது. ஜப்பான் யூஎஸ்லாம் எதனா ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, பிடிசியோட ப்ரைஸ் இந்த வாரம் பிகினிங்கில் எப்படியாச்சும் இந்த 100 டே இஎம்ஐ தொட்டுடுச்சு அப்படின்னா அங்கே என்ட்ரி கொடுத்துட்டு அண்ட் தென் அடுத்த வாரம் இருக்கு பாருங்க 24th நவம்பர், இந்த டைமில் கண்டிப்பாக வந்து ஒரு பம்ப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுன்றது தெரியாது. ஸோ அப்படி இந்த 24 நவம்பரில் மார்க்கெட் எப்படி இருக்குது, எதனா நியூஸ் வரப்போதா அப்படின்றத பொறுத்து கொஞ்சம் ஏர்லியராக வந்து பிஎன்பியோட பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் தென் அதுக்கப்புறம் டிசம்பர் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எஃப்ஓஎம்சி வந்து இருக்குது. இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 51% வந்து நோ சேஞ்ச் தான் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. பட் இது வந்து ஃபைனல் கிடையாது. இது வந்து யூஎஸ்லேருந்து வர நியூஸை பொறுத்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ கிட்ட போக போக தான் எஃப்ஓஎம்சியில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் லிக்விடிட்டி ஹீட் மேப் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லிக்விடிட்டி இப்போதைக்கு வந்து அப்சைடில் தான் வந்து இருக்குது. மேபி இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் இந்த சிஎம்இ கேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன பவுன்ஸை கொடுத்து எதனா வீக்கோட பிகினிங்கில் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 85K வந்து தொடரத்துக்கு வந்து எய்ம் பண்ணுவாங்க வேல்ஸ். அப்படி தொட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் வந்து இருக்கும் பிட்காயினோட ப்ரைஸில். ஆனால் அல்காயின்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் டாமினன்ட் சார்ட் வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு கிளியர் டேரக்ஷன் இல்லாமல் தான் இப்போதைக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஐ திங்க் யூஎஸ்லேருந்து எப்போ ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் வருதோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான அல்காயின் சீசன் வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கிரிப்டோஸோட நிலைமை இதுதான். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதே வந்து ஃப்ராங்காக வந்து சொல்லிட்டேன். பட் எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை என்னன்னா, இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்லாம் வருது பாருங்க, அது வரும்போது மோஸ்ட் ப்ராபபிளி பிட்காயின் வந்து பெருசாக வந்து பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அல்காயின்ஸ் இருக்கு பாருங்க, எஸ்பெஷலி வந்து லைக் டாப் 10 அண்ட் தென் இந்த டாப் 20 இதெல்லாம் வந்து நல்லா பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அண்ட் தென் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வரும்போது. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் இன்னொரு ஆல் டைம் ஹையை தொடல அப்படின்னாலுமே அல்காயின்ஸில் பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது கிவன் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அண்ட் QE வந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு கிரிப்டோஸோட நிலைமை இதுதான். வேறு எதனா மேஜர் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுவரை நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட பிஎன்பி ட்ரேட்ஸையும் வந்து அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மார்க்கெட் இப்படி இருக்கும்போது இந்த சேனல் மெம்பர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு அதை வந்து பாஸ் பண்ணிட்டேன். அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்கிற கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக இருக்காமல் கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.